வணக்க மக்களே, பொங்கல்லாம் வரப்போகிறதுனால நான் இந்த மாதத்தை நான் மளிகை பொருளே வாங்க ரொம்ப லேட் ஆகிட்டு. சரி பொங்கல் அப்போ சேர்த்து மொத்தமாக வாங்கிக்கலாம்னு நினச்சேன். பட் அப்படி பண்ணால் தான் பெரிய தப்பாகி போச்சு. பிகாஸ் எனக்கு மளிகை பொருள் வாங்குறதுக்கான நேரமும் இல்லை. இவளை மட்டும் வச்சுட்டு என்னால் தனியாக ஷாப்பிங்கும் பண்ண முடியல. பிகாஸ் இவளையும் தூக்கணும், பொருளையும் தூக்கணும். அப்புறமா எங்கள் வீட்டுக்கார் வேறு வேலையில் இருக்கிறனால நாங்கள் சேர்ந்து கடைக்கு போகிறதுக்கு எங்களுக்கு சுத்தமாக டைம் இல்லை. அதுக்கப்புறம் பொங்கலுக்கு ஒரு நாள் முன்னாடி நான் பொங்கல் வைக்கவா வேண்டாமான்னே ரொம்ப யோசிச்சிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் நைட்டு ஒரு 11 மணி இருக்குங்க. 11 மணிக்கு மேலேயே சரி வெளியே ஒரு வீட்டில் இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் நான் பாப்பாவெல்லாம் தூக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். சரி கடை இருந்தால் நாளைக்கு பொங்கல் வைக்கலாம், இல்லைன்னா நமக்கு இந்த வாட்டி பொங்கல் இல்லை. அதுவும் சென்னையிலே ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் பொங்கல் வைக்க போகிறேன். இல்லைன்னா ஊரில் தான் பொங்கல் வைப்போம். இந்த வாட்டி ஊருக்கு போகல, அதனால் சென்னையில் பொங்கல் பார்த்தா அங்கே கடை கொஞ்சம் தள்ளி ரோடு பக்கம்லாம் போனால் கடையெல்லாம் இருந்துச்சு. ஸோ அங்கே காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வாழையெல்லாம் வாங்கிட்டு பொங்கப்பூ அவள் பூலாம் இருந்துச்சுங்க. இந்த பூவெல்லாம் சின்ன வயசில் எங்கள் அம்மா கேட்பாங்கன்ட்டு காட்டில் போய் ஓடி போய் அந்த பூவெல்லாம் பறிச்சுட்டு வருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா கடையிலேயே இருக்குது, நம்ம எங்கேயும் காட்டுக்கெல்லாம் போகவே வேண்டாம். அதுக்கப்புறம் வாழை இலை இதெல்லாம் தூக்கிட்டு அதுக்கப்புறம் கரும்பு எங்கள் வீட்டுக்கார் தூக்கிட்டு நாங்கள் நடக்க ஆரம்பிச்சோம். ஆக்சுவலி வீடு பக்கத்தில் தான், என்ன நடந்து போயிடலாமா இல்லை ஆட்டோவில் போகலாமான்னு பார்த்தா நைட்டு கிட்டத்தட்ட இது 12 மணிக்கு மேலே இருக்குங்க. கடையில் ரோட்டு பக்கம் ஒரு ஆட்டோ கிடையாது. ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஓலா ஆட்டோ கூட புக் ஆகலை. எங்களுக்கு வேறு வழியும் இல்லை. நாங்கள் பைக் எதுவும் எடுத்துகிட்டு வரலையா, சரி வேறு வழியே இல்லாமல் பிள்ளைய ஒரு பக்கம் தூக்கி அதுக்கப்புறம் பொருள் எல்லாம் ஒரு பக்கம் தூக்கிட்டு எங்கள் வீட்டுக்காரர் தோளில் பார்த்தீங்கன்னா கரும்பையும் தூக்கிட்டு நாங்கள் விறுவிறுன்னு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நடந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஐட்டம்ஸ் நாங்கள் வாங்கிட்டு வந்திருக்கோம் பொங்கலுக்கு. ஸோ தெருவில் ஒருத்தருமே இல்லை, நாங்கள் மட்டும் பிள்ளையும் தூக்கிட்டு பொருளையும் தூக்கி நடந்து வந்துட்டுருக்கோம். ஆனால் ஊர்லலாம் இந்த மாதிரி நடக்க முடியுமான்னு தெரில. பட் சென்னை நைட்டு 12 மணினாலும் ஓகே தான், நல்ல நார்மலாக நடக்கலாம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு நான் மாவிளை தோரணம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த தோரணத்தை கட்டிட்டு அதுக்கப்புறம் சைடில் அந்த அது பேர் என்ன சொல்லுவாங்க, தென்னை உலையா பனை உலையான்னு எனக்கு கரெக்டாக தெரில. பட் அதுலேயும் தோரணம், பட் இந்த தோரணம்லாம் கட்டி பொங்கல் வைக்கணும்னு ஒரு ஆசை. இந்த வாட்டி சென்னையில் ஃபஸ்ட் டைம் தோரணம்லாம் கட்டியாச்சு. ஸோ நானும் கட்டினோம், எங்கள் வீட்டுக்காரரும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாரு. பிகாஸ் அவன் கையை தூக்குனாலே அவனுக்கு ஹைட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் அவனே பாதியை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணான். ஸோ 2 வீட்டோட தோரணத்தை நாங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ நைட்டு தோரணம் கட்டி பொருளெல்லாம் ஒதுங்க வைக்கிறதுக்கே பாதி நேரம் ஆச்சு. ஸோ விடிய காலையிலேயே பொங்கல் வைக்கலான்னு தான் நினச்சோம். அப்புறமா என்ன ஆகி போச்சுன்னு பாருங்கள். நல்லா கடந்து தூங்கினால கொஞ்சம் லேட் ஆகிட்டேன். அதனால சரி நல்ல நேரம் பார்க்கலான்னு பார்த்தா 10:30க்கு மேலே நல்ல நேரம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தை மாதமும் மத்தியானத்துக்கு மேலே தான் பிறக்குதுன்னு சொன்னாங்க. சரி ஓகே, நம்ம தூங்கினது ஒரு நல்லதாக போச்சு அப்படின்ட்டு ஆல்ரெடி மிட் நைட்டில் தான் நாங்கள் பொங்கலோட பொருள் வாங்கிட்டு வந்தோம். சரி மிட் மார்னிங்கே நம்ம பொங்கல் வச்சலாமே அப்படின்னு கோலம் எல்லாம் போட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு ஷெல்ஃபில் நான் சாமி ஃபோட்டோ எல்லாம் வச்சுருக்கேன். முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா முருகர் இருப்பாங்க, ஒரு மாதா இருப்பாங்க, அப்புறம் வெங்கடாச்சலபதி இருப்பாங்க, இவ்வளோ தான். அப்புறம் வாழையில போட்டு வாங்கின காய்கறி பழம் எல்லாமே வச்சுட்டு கேஸ் ஸ்டவை கழுவிட்டு அப்புறமா அதில் சந்தனம் குங்குமம் பொட்டு வச்சுட்டு அப்புறமா பானைக்கு சந்தனம் வச்சு பொட்டு வச்சு ஸோ எல்லாமே ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணிவிட்டு பொங்கல் வைக்கிறது பார்த்தீங்கன்னா ஸோ நான் ஒரு வித்தியாசமாலாம் பண்ணலைங்க. எனக்கு பொங்கல் வைக்கிறதே கிட்டத்தட்ட ஆக்சுவலி சொல்லப்போனால் மறந்துட்டு, சரி இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதோ ஒரு பொங்கல் வைக்கலாமே அப்படின்ட்டு ஸோ சாமி ஐட்டம்ஸ் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணதுக்கப்புறமா இந்த பக்கம் விளக்கு வச்சு சாமி கும்பிட்டதுக்கப்புறமா பொங்கலுக்கு பச்சரிசி, தேங்காய் தண்ணி அவ்வளோதான். வேணால் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே நான் ஒரு தப்பு என்ன பண்ணிட்டேன்னா அரிசியை போட்டுட்டேன். பட் அரிசி போட்டு பொங்கல் வைப்பாங்களா இல்லைன்னா ஃபஸ்ட்டு அந்த தண்ணி ஊற்றிட்டு அது கொதிச்சதுக்கப்புறம் அரிசி போடுவாங்களான்னு ஒரு டவுட் இருக்குது. பட் ஏதோ ஒரு ஆர்வத்தில் சோறு பொங்குற மாதிரி நான் ஃபஸ்ட்டு அரிசி போட்டுட்டேன். அரிசி போட்டுட்டு அது பொங்குன்னு கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் ஆச்சுங்க. அப்புறமா ஒரு வழியாக தெக்க பக்கமாக பொங்குச்சு. சரி தெக்க பொங்குறது நல்லதா இல்லைன்னா தெரியுமான்னு தெரியல. பட் தெக்க தான் பொங்கியிருக்கு. எந்த தசையாக இருந்தாலும் என்ன நல்லதுன்னு நினச்சிட்டு சரி ஒரு வழியாக பொங்கல் பொங்கி முடிச்சுதுங்க. நீங்களே பாருங்கள் இந்த காணொலியில் பொங்கல் பொங்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்ட்டு. சோறு கூட நான் சீக்கிரமாக பொங்கிட்டேங்க. இந்த பொங்கல் சோறு பொங்குறதுக்கு ரொம்ப லேட் ஆகிட்டு வெண்பொங்கல் தான் நான் பொங்கினேன். ஸோ பொங்கல் ஒரு வழியாக பொங்கி முடிச்சு ஆச்சு. பார்த்தீங்களா பொங்கிடுச்சா? அவ்வளோதாங்க, பொங்கல் பொங்கியாச்சு. அதுக்கப்புறமா பொங்கல் என்னோடய பாப்பாவுக்கு கொஞ்சமாக நானும் புது ட்ரெஸ் போட்டு பாப்பாவுக்கு புது ட்ரெஸ் போட்டு அவளுக்கு பொங்கல் சோறு கொடுத்து அப்புறமா அவளையும் கரும்பு சாப்பிட்றதுக்கு சொன்னேன். பட் அவளுக்கு பல்லு இல்லைங்கிற லைட்டாக ட்ரை பண்ணான். அப்புறமா அவளுக்கு பட்டு போட சட்டெல்லாம் பொங்கல் அன்றைக்கி போடணும்ல, போட்டுட்டு கொஞ்சம் தூக்க வர்ற மாதிரி சொன்னா. சரி தூங்குவான்னு பார்த்தா அவள் கொஞ்சம் விளையாடிக்கிட்டு தான் இருந்தாள். பொங்கல் அன்றைக்கி அவள் ரொம்பலாம் தூங்கவே இல்லை. அப்புறமா என்னோடய ஃப்ரெண்டெல்லாம் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஸோ அவங்க கூடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வீட்டில் இந்த பொங்கல் அன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன
ஸ்பெஷல் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சோறு பொங்கலுங்க. பட் பொங்கல் சோறு இருக்குது. இந்த பொங்கல் அன்னைக்கு மட்டும்தான் வந்து இந்த பொங்கல் சோறே நம்ம சாப்பிடுவோம். ஸோ பொங்கல் சோறுக்கு 2 அப்பளம், அதுக்கப்புறமா ஸ்பெஷல் அவியல் பண்ணியிருக்கோம். என்னோடய பிள்ளை ரொம்ப அழகாக அந்த அவியல் சாப்பிட்டா. அதுக்கப்புறமா வந்து நம்ம இந்த வாட்டி நான்வெஜ் சாப்பிட முடியாதுங்கிறனால பேர்லேயே முட்டையை வச்சுருக்கனால முட்டைக்கோஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து எல்லா காயும் போட்டு சாம்பார் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சாம்பார் நல்லா இருந்தால் இல்லையாங்கிறது சாப்பிட்டு பார்த்து எல்லாருமே சொன்னாங்க நல்லா இருந்துச்சுன்னு. ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் பொங்கலுக்கு என்ன பண்ணீங்க? அப்புறமா லாஸ்ட்டாக வந்து பருப்பு பாயசத்தோடு முடிச்சேங்க. ஸோ இதுதான் வந்து பொங்கலுக்கு வந்து எங்கள் வீட்டு ஸ்பெஷல். ஸோ அதுக்கப்புறமா ஒரு 4-5 ஃபோட்டோஸ் மட்டும் சுற்றி வரைச்சி எடுத்தோம். நான், பாப்பா, அதுக்கப்புறமா என் வீட்டுக்கு வந்திருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து சாமி பக்கத்தில் நின்று ஒரு செல்ஃபி எடுத்தாச்சு. அப்புறம் நானும் பிள்ளையும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்தாச்சு. எல்லாமே எடுத்தோம். பட் இந்த எல்லா ஃபோட்டோலையும் எங்கள் வீட்டுக்காரர்ல ஏன்னா எங்கள் வீட்டுக்காரருக்கு இன்றைக்கி வேலை வந்துட்டு பார்த்துக்கோங்க. ஸோ நன்றி, இணைந்திருங்கள் ஊட்டச்சத்து நிமிடருடன்.